வெண்கல குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய ஒரு அருமையான பாடல். உள்ளத்தை உருக செய்கின்ற, பக்தி சுவை சொட்டுகின்ற ஒரு பாடல். ஆனால் இந்த பாடலை யார் எழுதியது என்று தெரியாமலேயே டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடி இசையமைத்து ஒரு இசைத்தட்டாக வெளியிட்டு அந்த இசைத்தட்டு மிகுந்த பேரும் புகழும் பெற்றது. கோவில்களிலும் வானொலியிலும் இந்த பாடல் இசைக்காத நாளே இல்லை என்று சொல்லும்படி உலகம் முழுவதும் பரவிய அந்த பாடல் இதுதான். ஒருமுறை டிஎம்எஸ் பழனிக்கு ரெக்கார்டிங் சென்ற போது வழக்கமாக சென்று தங்குகின்ற லாட்ஜில் தங்குகிறார். அந்த லாட்ஜில் வேலை செய்கின்ற ஒரு பையன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார். பாடலின் சொல்லிலும் பொருளிலும் சொக்கி போகிறார் டிஎம்எஸ். அதைவிட ஆச்சரியம், அந்த பாடலை முணுமுணுத்த சிறுவனோ ஒரு முஸ்லிம். டிஎம்எஸ் அன்போடு அவரை அழைத்து பாடலை எழுதியது யார் என்று கேட்கிறார். அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை. பரவாயில்ல, முழு பாடலையும் சொல் என்று அவர் கேட்க அந்த சிறுவன் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதி கொள்கிறார் டிஎம்எஸ். பழனியில் இருந்து சென்னைக்கு திரும்பியதும் அந்த பாடலில் அடா என்று வருகின்ற இடங்களில் எல்லாம் ஐயா என்று மாற்றி அமைத்து பாடி பதிவும் செய்து விட்டார். எழுதியவர் யார் என்று தெரியாமலே. அதன் பிறகு கச்சேரிக்கு போய் பாடுகின்ற இடங்களில் எல்லாம் இந்த பாடலை பாடும் பொழுது மேடையிலேயே இதை சொல்லுவாராம் டிஎம்எஸ். எப்படியாவது இந்த பாடலை எழுதியது யார் என்று தெரிந்து விடாதா என்கின்ற ஆசை அவருக்கு. ஆனால் எந்த ஊரிலும் யாரும் இந்த பாடலுக்கு உரிமை கொண்டாடவில்லை. பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் சென்னை தம்புச்செட்டு தெருவில் அமைந்திருக்கின்ற காளிகாம்பாள் கோயிலுக்கு செல்கிறார் டிஎம்எஸ். கும்பிட்டபடியே கோவிலை சுற்றி வந்தவர் கதிர்காம முருகன் சந்நிதிக்கு அருகில் மேற்கு சுவரின் பக்கமாக சென்ற போது வியந்து போய் திகைத்து போய் நின்று விடுகிறார். காரணம், அங்கிருந்த ஒரு கல்வெட்டில் செதுக்கப்பட்டிருந்த பாடல் உள்ளம் உருகுதடா. உடலெல்லாம் பரவசத்தில் நடுங்க எழுதியவர் யார் என்று பார்க்கிறார். ஆண்டவன் பிச்சி என்ற அம்மையார் 1952ஆம் ஆண்டு இந்த கோயிலின் உள்ளே வீற்றிருக்கின்ற வடகதிர்காம முருகனின் முன்பு பாடிய பாடலே அது என்று தெரிந்து கொள்கிறார். யார் இந்த ஆண்டவன் பிச்சி? அவர் ஒரு பெண். பெற்றோர் இட்ட பெயர் மரகதவல்லி. பள்ளிக்கு செல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர், 10 வயது முதல் முருகன் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பவர். 9 குழந்தைகளுக்கு தாயான அவர் வாவில் படாத பாடுகளை சந்தித்து முதுமை காலத்தில் துறவரம் பூண்ட ஒரு பக்தி மார்க்கத்தில் திளைத்த அம்மையார். கோவில் கோவிலாக இவர் பாடி செல்வது வழக்கம். ஒருமுறை காஞ்சி மடத்தில் இவருடைய தோற்றத்தை பார்த்து மற்றவர்கள் இவரை துரத்த மகா பெரியவர் இவரை தடுத்து நிறுத்தி அருகே அழைத்து பிரசாதமும் கொடுத்து இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சி என்று ஆசி வழங்கினார் என்பது இவருடைய வரலாறாக சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலை கோயிலில் துரத்தப்பட்டார் என்றும் ரமண மகரிஷியே இந்த பெயரை சூட்டி ஆசி வழங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ மிக அருமையான பாடலின் மூலம் அவரை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்திய அந்த முஸ்லிம் சிறுவனை வியப்பதா, டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவை போற்றுவதா, இந்த திருவிளையாட்டை ஆடிய திருமுருகன் திருவருளை சொல்வதா? பாடலின் முழு பதிவும் இதோ திரையில் தெரிகிறது. நீங்களே அந்த பாட்டின் ராகத்தில் முழு பாடலையும் பாடி பார்த்து பரவசம் அடைய வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம்.